ஹalleluya, praise the Lord. நான் அஞ்சிறேன் என்றும் நீர் கூட தங்கினார். ஆமென். நெவர் அலோன் என்ற ஆங்கில பாடலை சமீபத்திலே ஒரு தேவ மனுஷன் அற்புதமாக அதை தமிழாக்கம் செய்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான வரிகள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது. கடந்த நாட்களில் நானும் என்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் தடுமாறி போய் கடல் அலைகள் சீறி வீசினதை நான் பார்க்க முடிந்தது. அதுக்குள்ளாக நான் கடக்க வேண்டியதாக இருந்தது. எப்படியோ ஒரு தேவ பிள்ளை அதை அறிந்து ஆவியில அறிந்து இந்த பாடல் லிங்க் எனக்கு அனுப்பி வைத்து, பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று சொல்லி அனுப்பி வைத்திருந்தார்கள். அதை ஓப்பன் பண்ணி கேட்ட அந்த நிமிடம் முதற்கொண்டு தேவ பிரசன்னம் என்னை ஆட்கொண்டது. இன்னைக்கு என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். நான் அஞ்சிறேன் என்றும் என் கூட தங்கினான், என் கிளேசம் யாவும் மாறும் பிரசன்னத்தால். நீரெந்தன் துணையாய் நின்று என் பாதை காட்டிடும், கைவிடா காத்திடும் கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடார் என்னை என்றும் ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் என்னை இமை பொழுதென்றும் கைவிடார் என்னை என்றும் ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் இமை பொழுதென்றும் கைவிடார். வாக்குரைத்தவர் உங்களை கைவிடார். தேவமே, இன்னைக்கு தடுமாறி போயிருக்கிற பிள்ளைகளை ஒரு வார்த்தையில நிலைநிறுத்தும். அவன் உள்ளத்துல விசுவாசம் உண்டாகட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும், சந்தேகங்கள் பயங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். இன்னைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 20 பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு அற்புதமான வாசகத்தை நான் பார்க்க நேரிட்டது. Faith is the bridge between God and your situation. நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கும் கடவுளிடத்துல, அந்த சூழ்நிலையிலிருந்து கடவுளிடத்திற்கு போவதற்கும் ஒரு அற்புதமான பாலம் அவசியம். அந்த பாலம் தான் விசுவாசம். நீங்க விசுவாசித்தாதான் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தர்கிட்ட போய் ஜெயத்தை எடுக்க முடியும். பாவத்துல விழுந்திருக்கலாம், சாபத்துல விழுந்திருக்கலாம், கீழ்ப்படியாததுல விழுந்திருக்கலாம், நிர்பந்தம், போராட்டம், அறிவின்மையில விழுந்திருக்கலாம். ஆனா கடவுளை விசுவாசத்திலே நீங்கள் நெருங்குவீர்கள் என்று சொன்னால் ஜெயம் உண்டு. இந்த மத்தேயு 17:20 பார்த்தீங்கன்னா, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு அளவு, அந்த நாட்கள்ல பாருங்க, இந்த கடுகு அளவு தான் சிறிய விதையா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அதுக்கும் சின்ன விதைகள்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு எல்லா மனிதர்களும் அறிந்த ஒரு உண்மை, இந்த கடுகு விதை தான் இருக்கிறதுல சிறிய விதை. ஆகவேதான் இயேசுவானவர் அந்த விதையை எடுத்து ஒப்பிட்டு பேசுகிறார். என்ன சொல்ல வராங்க? விசுவாசன்றது ரொம்ப பெருசானா வேணாம், ஒரு கடுகு அளவு இருந்தா போதும்னு சொல்றாரா? இல்ல, அது இல்ல. அவர் என்ன சொல்றாரு, ஒரு சாம்பிளே கொடுக்குறாரு. எப்பா, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்லை என் வாழ்க்கையில நன்மை, சுகம், வெற்றி, நான் அடுத்த லெவலுக்கு போகணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், சுகத்தை எடுக்கணும், நல்ல பரிபூர்ண ஆரோக்கியத்தை எடுக்கணும், இதுக்குன்னா ஏதோ நம்மளை தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஏதோ நான் சில காரியத்தை இழக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அனைவர் இந்த உபவாசம்ன்றதை எப்படி நினைக்கிறாங்கன்னா,
சாப்பிடாம இருக்கிறது நல்லது தான். அது ஏன் தெரியுமா? அந்த சாப்பிட்றது, அந்த சாப்பாடை சமைக்கிறதுக்கு ஒரு எப்படியும் 1 ஹவர் ஆகும், அல்லது 1.5 மணி நேரம் ஆகலாம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். அப்போ 2 ஹவர்ஸ் ஆகுது. அந்த 2 ஹவர்ஸ் எல்லாத்தையும் நான் கத்துற இடத்துல கொடுக்குறேன். நான் கத்துறக்கிட்ட பேசுகிறேன். அந்த நேரத்தை அவர்கிட்ட செலவு பண்ணுறேன். அந்த காரியத்தில் எனக்கு வாஞ்ச நான் அவர்கிட்ட செலவு பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கிறேன் பசிச்சா. அதுதான் உபவாசம் பாருங்க. ஆனால் இவங்க உபவாசம்னா என்ன நினச்சிடுறாங்க? ஏதோ ஒரு காரியத்தை இழக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக, இந்த விஷயத்திற்காக, இந்த காரியத்திற்காக, என் வேலைக்காக, என்னுடைய தொழிலுக்காக நான் இத்தனை நாள் இந்த வேலை சாப்பாடை இழக்க போறேன். நல்ல கவனிங்க. நீங்க ஒரு காரியத்தை இழக்கிறது கடவுளுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு கொடுக்குதுன்னு நினைக்காதீங்க. இல்லை, நீங்களும் நானும் இனி எதையும் இழக்க வேணாம் என்று சொல்லிதான் பிதாவாகிய தேவன் இமை பொழுதுல தன்னுடைய சொந்த குமாரனை கைவிட்டது. என்னன்னா, இனி யாரும் கைவிடப்பட வேணாம், இனி யாரும் சில காரியத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இழக்கிறதுனால ஒரு பெரிய நன்மையும் பாக்கியமும் உண்டாக போறதில்ல. அவரை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நமக்கு தந்தாரு. அந்த இம்மை பொழுதுல அவரை இழந்தாரே, அந்த இழந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமானா இருக்கிறோம். கவனிங்க மக்களே, சில விஷயத்தை கவனிக்காதனாலதான் இன்னைக்கு பிரச்சனையே. அந்த காரியத்தை நமக்கு வழங்கிருச்சு, அது ஏகப்பட்ட நன்மையும் பாக்கியமும் உண்டாகும். அப்படி என்றால் இந்த கடுகளவுன்னு சொல்லும் போது என்னன்னா, அந்த கடுகளவே ஸ்டார்ட் பண்ண உன் இருதயத்துல நம்பிக்கை வரட்டும். கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்தாப்பா, இன்னைக்கு தடுமாறி போயிருக்கிறேன், உங்களை நம்புறேன்ப்பா, அந்த வார்த்தையை நான் நம்புறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதே போதும்னா அதோட நிறுத்திற சொல்லல. நீ அங்கேயே ஆரம்பி, அங்கேயே நீ பெரிய விஷயத்தை பார்ப்பன்ற. அப்போ ஒரு சின்ன காரியத்தை நேரத்தை கொடுத்து அப்படி உள்ளத்துல மனதார நம்புறான், ஏற்றுக்கொள்றான், அங்கேயே ஜெயம் நடக்குது. அப்போ எப்படி அந்த மனுஷன் அந்த லெவல்ல நிறுத்த மாட்டான். நாளுக்கு நாள் இல்லை, இந்த காரியம் எனக்கு நன்மையை கொடுக்குது, என் கர்த்தரை நேசிக்கிறது எனக்கு லாபம், ஆகவே இன்னும் நான் அதிக நேரம் செலவு பண்ணுவேன், நான் அதை வாஞ்சிக்கிறேன்னு சொல்ற வாஞ்சை தான் உருவாகும். அப்ப கவனிங்க, சைஸை சொல்லல, சாம்பிளா சொல்றாரு. அவ பாருங்க, கடுகளவு உள்ள விதை. டாக்டர் பால் எங்கிச்சோ, கொரிய தேசத்தையே அசைத்த மனுஷன். அவர் மனைவி இன்னும் 2 பேரும் தான் இருப்பாங்க. ஆரம்ப காலத்துல சபை கத்தி கத்தி பேசுவாராம். முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபை சொல்லுவாங்களா, ஏன் அப்படி கத்துறீரு, இங்க இருக்கிறது ஒன்னையும் சேர்த்து 4 பேர், ஏன் கத்துறீரு, மெதுவா பேச வேண்டிதானே சொன்னாராம். இல்லை, நான் பேசி கொண்டிருக்கிறது 4000 பேர், 40,000 பேர், 50,000 பேருக்கு பேசிட்டு இருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு வழங்குச்சோ வழங்கலையோ, கொஞ்ச நாள் கழிச்சு வழங்க ஆரம்பிச்சது. என்னன்னா, விதை என்பது, அந்த விசுவாசம் என்பது நீங்க உங்க இருதயத்துல வைக்கிறீங்க பார்த்தீங்களா. என் கர்த்தர்கிட்ட இதை பார்க்கிறேன், இதை நான் கேட்பேன், இதை பெறுவேன்னு சொல்லிட்டு, ஆகவே அந்த நம்பிக்கை தான் உங்களை வெற்றியின் பாதையிலே கொண்டு வருகிறது. இல்லையா? இப்ப கவனிங்க, இன்னைக்கு நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், கண்டிப்பா இன்னைக்கு நீங்க கர்த்தரை நம்புங்க. அது கண்டிப்பா டெஃபினட்டா அது டெவலப் ஆகும், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. நாளை தினத்துல தொடர்ந்து இந்த பகுதியை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக தருவார். ஆமென். God bless you. Bye bye.